பிரைஸ் லார்ட். பெருமூச்சு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்னா, அந்த மனிதன் தாங்க கூடாத ஒரு சுமையை தன் இருதயத்தில் சுமக்கும் போது, அந்த பாரம் மிக ஒரு அழுத்தமாக இருக்கும்போது, அந்த பாரம் வெளியே ஒரு பெருமூச்சாக வெளியே வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம எந்த மனிதருக்கும் ஒரு பெருமூச்சு விடுகிறதுக்கு காரணமாக இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் சங்கீதம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, எளியவர்கள் பெருமூச்சை விடும்போது கர்த்தர் உடனே எழுந்து சீறுகிறவர்களுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக பெருமூச்சு விடுகிறதுக்கு காரணமான அந்த சீறுதலுக்கு விரோதமாக கர்த்தர் வருகிறார். அந்த சீறுதல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நாம் மேற்கொள்ள முடியாத பாவமாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஏமாற்றமாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம். இன்னும் பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும். என்ன காரியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை பெருமூச்சு விட பண்ணி கொண்டிருக்குதா, உடனே நமக்காக கர்த்தர் எழுந்து வந்து அந்த சீறி வருகிற பிரச்சனையிலிருந்து நம்மை காத்து, அது மாத்திரம் இல்ல, சுகமாயிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்கும்போது சீறி வருகிற பிரச்சனையிலிருந்து நம்மை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை பல பிரச்சனைகள் நிமித்தம், பாரங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சீறி வருகிற பிரச்சனைகளிலிருந்து, பாரங்களில் இருந்து உங்களை காக்கிறது மாத்திரமல்ல, சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். God bless you all. Amen.